நீங்கள் ஒரு 2-3 வார்த்தை பேசணும் இங்கே. ஏன்னா நீங்கள் எந்த விளாக்லையுமே நீங்கள் பேசல, உங்கள் மூஞ்சியும் போடவும் விடலை நீங்கள். ஓகே, இன்னைக்கு இதான் வந்து கரெக்டான டைமு. ஸோ உங்களை வந்து நான் பிடிச்சி இன்னைக்கு வந்து 2-3 கேள்வி கேட்கணும்னு நான் வெயிட் பண்ணுறேங்க. ஓகே, தங்கச்சி கல்யாணம்னு கேள்விப்பட்டோன்னே ஃபர்ஸ்ட் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்னென்னலாம் செலவு பண்ண வேண்டியது எல்லாருமே ஈவன் அப்பாவே அதை தான் பண்ணேன். ரெண்டாவது ரொம்ப லாங்ல போறா, அது ரெண்டாவது கவலையா வந்தாலே பார்க்க போக மாட்டேன். லாங்ல போறாங்க, அதனால அதை கொஞ்சம் யோசிக்கிறேன். சொன்னாங்க ஆக்சுவலா பேசி அவுட் ஆஃப் கண்டென்ட் போய் எல்லாரையும் அழவிடாதீங்க. கரெக்ட் அதெல்லாம் வேணாம், அதுக்கே வேணாம். நாங்க ஜாலியா இருக்கோம், என்ஜாய் பண்றோம். நாங்க இது என்ஜாய் எமோஷன் பண்றோம். வந்து மேரேஜ்ல வச்சுப்பான் பாரு, பிறண்டு பிறண்டு காவேரி டாம் இல்ல எல்லாம் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் படி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முக பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும், நீ கேட்டாய் உசுரத்தாரேனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே.
ரெடி? போலாம் போலாம் பண்ணுங்க. கேஷுவலா கேமரா மட்டும் பார்க்காம. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிறேன். வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 o'clock ஆச்சு. இன்னைக்கு ஈவெண்ட் வந்து நல்லபடியா சூப்பரா நடந்தது. நலங்கு பிளஸ் நெயில் ஆர்ட். ஆமா, நலங்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட் ஆரம்பிச்சோம். இன்னைக்குதான் களை கட்டுச்சுல. ஆமா, 3 மணி ஆகி போச்சு. எல்லாரும் அப்படியே இருந்தாங்க. கிட்டத்தட்ட போறதுக்கே யாருக்கும் மனசு வரல. இருந்தாலும் காலையில வரணும் அப்படிங்கறதுனால எல்லாம் கிளம்பிட்டாங்க. செம்ம ஜாலியா இருந்தது. இன்னைக்கு நெயில் ஆர்ட் முடிச்சுட்டு நாங்க இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நாளைக்கு நம்ம என்ன ஈவென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டாம், அத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம இப்போ எங்க வீடு பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ, எனக்கு பாக்கிறதுக்கே பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியில இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்ப கிளீன் பண்ணி எப்படி கிளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. பயமா இருக்குது. இன்னும் பேக்கிங்கே பண்ணல. பேக்கிங் முடிக்கல, இன்னும் பேக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வேணா பழம்லாம் காலி ஆயிடும். நாளைக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. பிரியாணியில பழம் வச்சு விட்டுறலாம். அதெல்லாம் அப்படியே காலி பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊருக்கு போயிட்டு ஆண்டவர் நல்லா சூப்பரா மேரேஜும் ரிசப்ஷனையும் முடிச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.